இன்றைக்கு வந்து கோழி சதையை வச்சு ஒரு சிம்பிளாக பிரட்டல் கறி ஒன்று வச்சு காட்டப்போம். அதில் வந்து இந்த கோழி சதையை நான் இப்படி வெட்டியிருக்கிறேன், விரும்பின வடிவத்தில் வெட்டுறேன். இதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், எங்களோட உரைப்பு தேவைக்கேற்ற மாதிரி, ஒரு அரை மேசக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு மேசக்கரண்டி தயிர், உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, ஒரு பாதி தேசிக்காப்புளி, ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கலந்தெடுக்கணும். இனி வந்து இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் விடுறேன், வேறு ஏதாவது எண்ணெய் விடலாம். எண்ணெய் சூடானதும் இந்த வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு வதக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடும். இனி வந்து அந்த கலந்து வச்ச கோழிச்சதையை இதுக்குள்ளே போட்டு எல்லாம் பிரட்டி போட்டு மூடி அவிய விடும். இப்போ எல்லாம் அவிஞ்சு ரெடியாக வந்துட்டு இதோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த கோழிச்சதை பிரட்டல் எல்லாம் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.